இங்கு நல்லவர்களாக இருப்பது தவறில்லை. ஆனால் நல்லது கெட்டது கூட தெரியாத அளவுக்கு நல்லவர்களாக இருப்பதுதான் மிகப்பெரிய தவறு. மனிதர்கள் ஏமாற்றிவிட்டார்கள் என்று கவலை கொள்ளாதே. ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். கால சக்கரம் சுழன்று கொண்டுதான் இருக்கிறது. அதிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. உறவுகளோடு இருக்கும்போது இறைவனின் பார்வை உன்மீது இருக்கிறது என்று மகிழ்ச்சியாக இரு. தனியாக நிற்கும்போது இறைவனே உன்னோடு இருக்கிறான் என்று நம்பிக்கையோடு இரு. நீ இன்று அனுபவிக்கும் துன்பங்களுக்கு மனம் வருந்தாதே. ஏனெனில் அதுதான் உனக்கு எதிர்காலத்தில் எதையும் தாங்கும் இதயத்தை அளிக்கப் போகிறது. எல்லருடைய புன்னகைக்குப் பின்னாலும் மகிழ்ச்சி மட்டும் இருப்பதில்லை. அதிகமான வழிகளும் வேதனைகளும் கூட இருக்கும். எவரையும் முழுவதுமாக புரிந்து கொள்ளாமல் அவர்களை மேலும் காயப்படுத்திவிடாதே. ஆபத்து காலத்தில் உனக்கு உதவியானவர்களை ஒருபோதும் மறக்காதே. உன்மேல் அன்பு கொண்டவர்களை ஒருபோதும் வெறுக்காதே. உன்னை நம்பியவர்களை ஒருபோதும் ஏமாற்றாதே. உன்னைச் சுற்றி உன்னை கெடுப்பதற்காக பல பேர் இருந்தாலும் அதே இடத்தில் உன்னை பாதுகாக்க உனக்காக கடவுள் ஒருவரை நிறுத்துவார். உன் எண்ணங்கள் நல்லவைகளாக இருந்தால் கடவுள் உனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தரும்போது பழைய தவறுகளை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருக்காதே. ஒருவன் தேவைக்கு அதிகமாக உன்னிடம் பணிந்து போகிறான் என்றால் விழித்துக்கொள். ஏனென்றால் துரோகியும் முதலில் அதையேதான் செய்வான். துரோகத்தின் வழியை விட ஆச்சரியமானது என்னவென்றால் எப்படி இவ்வளவு சிறப்பாக சிரித்து நடித்து நம்மை ஏமாற்றினார்கள் என்பதுதான். அடுத்தவரின் துன்பத்தில் ஒருபோதும் நீ இன்பம் காண நினைக்காதே. அந்த துன்பம் கடுகு அளவு அல்ல, கடல் அளவு உன்னிடமே ஒரு நாள் வந்து சேரும். துரோகம் கொலை செய்வதற்கு சமம் தெரியாமல் கூட துரோகத்தை யாருக்கும் பரிசளித்து விடாதீர்கள். சிலர் அதை துணிந்து வென்று விடுவார்கள். சிலர் துவண்டு முடங்கி விடுவார்கள். அந்த பாவத்தை உங்களால் எங்கு சென்றாலும் கழுவ முடியாது. பாசமானவர்களுக்கு மோசம் செய்பவர்கள் தன்னை விட மோசமானவர்களிடம் நாசமாவார்கள். ஏனெனில் கர்மவினை அதிக சக்தி வாய்ந்தது. யாரையும் நம்பி வாழாதே. தன் தேவைக்காக மட்டுமே உன்னுடன் உறவு வைத்துக் கொள்ளும் உலகம் இது. தேவைகள் முடிந்ததும் அடுத்த நொடியே நீ கண்டிப்பாக தூக்கி எறியப்படுவாய். உன்னை அழிக்க இன்னொருவருக்கு நீயே கொடுக்கும் ஆயுதம்தான் அன்பு. உன்னை நீயே ஏமாற்றிக் கொள்ள இன்னொருவர் மீது நீ வைக்கும் நம்பிக்கையே துரோகம். ஒரு சில உறவுகளின் உண்மையான சுயரூபம் வெளியில் தெரிய வரும்போதுதான் உள்ளம் நொந்து கொள்கிறது. இவர்களையா எத்தனை நாட்கள் உயிருக்கு மேலாக நம்பினோம் என்று. பணம் ஒரு பசை, அது உன்னிடம் இருந்தால்தான் உறவுகள் ஒட்டும். இல்லையெனில் உதிரும். சில காயங்கள் மருந்தால் சரியாகும். சில காயங்கள் மறந்தால்தான் சரியாகும். தெரிந்தே எதையும் வீணாக்கும் பழக்கம் விரைவில் அதை தேடி அழைய வைக்கும். பிறர் நாவை அடக்க முடியாது. ஆனால் அவர்களின் பேச்சுக்களை அலட்சிய செய்ய முடியும். தர்மம் மட்டுமல்ல, தக்க சமயத்தில் சொல்லப்படும் பொய் கூட தலை காக்கும். நம் சமூகம் பெருமைக்காக செய்யும் செயல்களில் பெரும்பாலும் உண்மை இருப்பது இல்லை. நீ இருப்பதால் யார் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறாரோ அவர் அருகில் இருக்க பழகிக்கொள். தனக்கென்று வாய்ப்புகளை தானே உருவாக்கிக் கொள்பவன் மேதை. இதில் நீங்கள் யார் என்று நீங்களே முடிவெடுங்கள்.